ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NKDS ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியாவை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பஸ்ஸை ஓட்டுறது யாருன்னா நம்ம கலர்கோடி. வாங்க கேம்குள்ளே போகலாம். புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். முதல்ல பக்கத்தில் வச்சு ஓடி பார்ப்போம் கேம் நல்லா இருக்கான்ட்டு. இது வேறு டக்குன்னு லோட் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா டிஃப்ரெண்ட்டாக தும்புறீங்க? ஓகேவா? இவ்வளோ லேட்டாக லோட் ஆகுது காய்ஸ். ஐயோ இடம் இல்லை காய்ஸ். வாங்க ரைடாக ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்து உள்ளே போயிட்டுருக்கோம். பஸ்ஸு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இதே விதமெல்லாம் சவுண்டு கேட்குது. அது யார் பண்ணுறா, எப்படி வருதுன்னு தெரியல. ஐயோ விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தவன் போய் விட்டுட்டேன். நம்ம ரொம்ப பவர்ஃபுல் டிரைவரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் 100 சின்னதை 96 கொண்டு வந்துட்டான். ஒரு இடி தான் காய்ஸ். இந்த பஸ்ஸும் நம்ம கூடயே வரப்போகுது போல. ஆமாம் காய்ஸ், நம்ம கூடயே வருது. இன்ச்சி கேப்பில் அடிக்காமல் தப்பிச்சாச்சு காய்ஸ். அடுத்து எடுத்துருவோம் காய்ஸ். வாங்க காய்ஸ், வண்டியை நம்ம ஒரு 100 சென்ச்சுரியில் ஓட்டும் போது க்ரூஸை போட்டுவிட்டு ஓட்ட ஆரம்பிக்கலாம். கண்ணுக்கு மேப்பு கொஞ்சம் குட்டியாக தெரியுது. எனக்கு கண்ணுக்கு தான் தெரியுதான்னு தெரில. வர வழியில் ஏதாச்சும் காரணம் நம்மளுக்கு வம்புழுத்துச்சுன்னா அடிச்சு தட்டி ஏரில் பறக்க விட போகிறோம். பஸ்ஸே ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. பஸ் ஓட்டுறது பார்த்தா அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. புளி புளி சோப்பு ஃப்ரெண்ட்ஸ், ஆம்புலன்ஸ் இட்டு சொல்லி உண்மையில போயிட்டு இருக்கான். சோ गाइस, எங்க அண்ணா ரொம்ப ஸ்கில்டு டிரைவர். விட்டுட்டேன் गाइस. நம்ம வர வழியில எவனோ வந்து நம்மள மாத்தி விட்டான். அதனால இப்படி ஆயிடுச்சு. இல்லன்னா உண்மையில போற ஒரே ஆளி வந்தான். நம்மலாம் கரெக்டா நம்ம வேலை தான் போயிட்டு இருக்கோம். அவங்க ஏன் வேலை வந்துட்டாங்க. பரவாயில்ல गाइस, கேம் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. உள்ள கிராஃபிக்ஸ் எல்லாம். வண்டியை க்ரூஸில் போட்டு விட்டாச்சு. இப்போ வாங்க பறக்கலாம். பறக்கிறதுக்கு அங்கே விங்ஸ் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பறக்க முடியும். கதை திறந்து நான் காட்டுறது பாருங்க. வாங்க गाइस, உண்மைக்குள்ளே விட்டு ஒரு ஆட்டலான்னு பார்த்தா மேப்பு லோட் ஆகிற இடத்துக்கு வந்துருந்தாச்சு. லோட் ஆகிட்டு இருக்கு. டக்குன்னு லோட் ஆக மாட்டேங்குது காய்ஸ். ஐயோ திருப்பி கடாங்கிட்டு இருக்கேன் காய்ஸ். வந்தாச்சு. நான் சம்மந்தமே இல்லாமல் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வண்டி க்ரூஸில் போட கூட தெரியாமல் இது விட போகிறேன் காய்ஸ். இண்டிகேட்டர் மட்டும்தான் போட்டிருக்கான். திரும்ப லாய்க்கில் நம்பிட்டான். வடை வாங்கிட்டான் எங்கள் அண்ணன். நான் ஆரம்பத்துலேருந்தே வடை வாங்கிட்டு இருக்கேன். பஸ்ஸு வேறு ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. கலர்கோடி தான் பஸ்ஸை ஊட்டிகிட்டு இருக்கேன். பஸ்ஸோட ஆரன் சவுண்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 3 வகை 4 வகையில் 1 2 3 4. வண்டி நான் 106 தாங்க மாட்டேங்குது. க்ரூஸ் எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பிப்போம். ஏறுது காய்ஸ். 150 முடிய போகும்னு நினைக்கிறேங்க. 160 போகும் காய்ஸ். நம்ம ஓட்டுவோம். நம்ம வானத்திலே ஓட்ட ஆரம்பிக்கலாம். கேப்புக்குள்ளே விட்டு வீச போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற போட்டுக்கோங்க. சொன்ன மாதிரி 140 வந்தாச்சு காய்ஸ் ஸ்பீடு. அதுக்குள்ளேயே திரும்ப போகிறோம் காய்ஸ். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பறக்க போகிறோம் காய்ஸ். இல்லை காய்ஸ் பறக்கலாம் காய்ஸ். வட வாங்கியாச்சு. ஒன்வேக்குள்ளே விட்டு திரும்ப போகிறேன். நம்ம திரும்பி முடிச்சு அசால்ட்டாக திரும்புகிறான். ரொம்ப ஸ்கில்டு டிரைவராக இருக்காங்க போல. திரும்ப போகிறோம் காய்ஸ். அசால்ட்டாக திரும்பியாச்சு. ஒரு பிரச்சனை இல்லாமல் பஸ் போயிட்டு இருக்கு இது வரைக்கும்.
91லேருந்து 86 வரைக்கும் கொண்டு வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் 57 லிட்டர்லாம் கைஸ் இருக்கு. என்ன பண்ண போகிறோம் தெரியல. எங்க வைப்பரை போட மாட்டேங்கிறான், மழை வந்தும் பரவாயில்ல. ஒய்ப்பரா இந்த இருக்கு போட்டாச்சு கைஸ். பஸ் நிற்கிது எல்லாம் தெரில. ஐயோ ஒய்ப்பரை போட்டேன், வண்டி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். போட்டாச்சு, வெற்றி. இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை. நம்ம பஸ்ஸு என்னாச்சுன்னு தெரில, ஸ்பீடு கம்மியாக போகுது. பஸ் போகவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இறங்கி ஒரு ஆட்டத்தை பஸ்ஸோட வியூ பார்க்கலாம். மழையில் நல்லா நனைகிறான் மாப்பிள்ள. ஓடு 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 டடா ஓடு ஓடு டன் 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 டன். மழையில் டான்ஸ் ஆடின போடுவாங்க கைஸ். போகலாம் காய்ஸ். பழைய வீடியோவில் எதுக்கு பாதிரி ஆஃப் ஆச்சுன்னா சார்ஜ்லாம் போட்டு ஃபோன் வச்சுலான்ட்டு வந்துருக்கோம், அதனால் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் திருப்பி சார்ஜை போட்டு இது பண்ணிவிட்டனால இப்போ எங்களால் விளாட முடியுது. ஆன் பண்ணாமல் ஓடிட்டு இருக்கேன். மலையை மேலே ஒய்ப்பர் போட்டு வச்சிருக்காங்க guys. ஃபோனு ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லையதுனால 57 56 57 ஐயோ என்ன வச்சு மறைச்சிச்சு. சம்திங் 50 சம்திங் இருக்குது. 56 ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டலாம், நம்ம ஓட்டலாம். நானும் பஸ்ஸு 200 போகணும்னு பார்க்குறேன் கைஸ், ஏற மாட்டேங்குது பஸ்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் இதே கேம் தான் நாங்கள் இன்னொரு சேனலில் பார்க்கும்போது கியர் 10வது கியரில் போய் 400க்கு மேலே போச்சு. அந்த வீடியோ சேர்த்து போடுறோம். அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா சேர்த்து போடுவோம். இன்ஸ்டாகிராமில் தப்பிச்சாச்சு கைஸ், கிடைக்காது. போகிற அடியில் பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டே வரணும். ஐயோ பார்த்தாச்சு கைஸ். திருப்பி 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 விட்டாச்சுடா கைஸ், விட்டாச்சு கைஸ். நான் ப்ரோ ஸ்கில்டு டிரைவரு. இன்ஸ்டாகிராமில் தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி வாய மூடுறாங்க. பஸ்ஸை நம்ம எப்படி பார்க் பண்ண போகிறோன்னு தெரில. வியூ ஒழுங்காக வச்சுப்போம். விட்டேன் பஸ்ஸை பார்க் பண்ண ஆரம்பிக்கலாம் பெட்ரோல் பங்க்கில். பொறுமையாக தான் கைஸ் பார்க் பண்ண முடியும் நம்மளால். இன்ச்சு ஏப்பில் இருக்குது பெட்ரோல் பங்க்கு. ஃபுல் வியூவிலே வச்சு பார்க் பண்ணிக்கலாம். நம்ம தான் கைஸ் நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும் பார்க்க. நான் இன்னொரு கேம் பார்த்துருக்கேன். அந்த பஸ் கேம்லலாம் பெட்ரோல் பங்க்கில் போனாலே பெட்ரோல் ஏறிடும். இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நிறுத்தினாலே போடுவேன்னு வர முடிக்கிறாங்க. வேறு வழி இல்லை, நம்மளால் போட்டு ஆகும். எனக்கு கொஞ்சம் லிட்டர் தான் இருக்குது. நம்ம முட்டையிலேருந்து என்னென்னமோ ஓடுது, ஆனால் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ கைஸ், ஃபியூயல் டூபே எடுக்கலை அவங்க. நம்ம வண்டியிலே மாற்றினாங்கன்னு தெரியல, ஆனால் பெட்ரோல் ஓடுறத மட்டும் காமிக்கிறாங்க. பரவாயில்ல, டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரோட்டில் எவனையுமே எதுக்க காணோம், வந்தானா விட்டு வீசிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பிக்கு இதான் வேலை. அவனும் பிடிச்சி இந்த பட்டனை பிடிச்சி டக்குன்னு அடிச்சுட்டே இருப்பான். ஏன்னா முன்னாடி போகிற பைக்கை வம்பளுக்கணும்னு. முன்னாடி ஒரு வண்டி காணும், அந்த போகுது காய்ஸ். அந்த வேனை தட்டி தூக்கலாம்னு நினைக்கிறேன். போய் இடிச்சு விட்டுறலாம். அது வேணாம் பஸ்ஸு காய்ஸ், தட்டி தூக்க போகிறேன். ஐயோ விளையிட்டேனே, விட்டாச்சு. ரொம்ப காய்ஸ், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. போச்சு காய்ஸ், மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், ட்ரெயின் வரும். சும்மா நம்ம ஏற்றி கழுத்து போகலாம். பாய்ஸ், மெட்ரோ ரயில் போகுது சரிசுடா. நான் பேச 10 நிமிஷம் தெரியாமல் யூஸ் எடுத்துட்டேன். சரி வாங்க போகலாம்.
நல்லா இன்னும் ஸ்பீடு ஏற்றணும்னு நினைக்கிறேன். வண்டி மெதுவாக ஏறுது. இன்னொரு கேம் நல்லா விளாட்றதுக்கு நல்ல கேம்னா ட்ரக்கர்ஸ் ஆஃப் ஹீரோ 2 and 3 ஏற்றுங்க. அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு டிரைவிங் கேம்ஸ் பிடிக்கும்னா இது ஏற்றுங்க. ஃபைட்டிங் கேம்ஸ் பிடிக்கும்னா ஷேடோ ஃபைட் ஏற்றுங்க. மினிமில் இந்த 2 கேம் நல்ல கேம். நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னும் வரல. ஸோ கைஸ் நம்ம செஞ்சுரி தொட்டாச்சு, So- செஞ்சுரியும் தாண்டியாச்சு. லோடிங் மேப் வந்துடுச்சு. இப்போ லோட் ஆகுது. அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக லோடாகுது காய்ஸ். வாங்க காய்ஸ், இப்போ நம்ம விட்டு பறக்க ஆரம்பிச்சு. ஐயோ ரோடை விட்டேன் காய்ஸ். அப்படி ஐயோ இந்த வண்டிக்கு என்னாச்சுன்னு தெரில. எதிரே போய் முட்டிக்கிட்டே இருக்கானவனா. டோல்கேட் இருக்குது. வாங்க நம்மளை பிடிக்கிறாங்களான்னு பார்த்துருவோம். விட்டு வீசி ஏறி எரிஞ்சிட்டு போயிடலாம். ஐயோ ரே பிரேக்லாம் அமுக்காதீங்களா, உடச்சி தள்ளிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். வடை வாங்கி அப்படின்னும் என்ன வடை வாங்கியாச்சு. இந்த டோல்கேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக. இந்த டோல்கேட் பஸ்ஸு ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாலம் மேலே ஏற போகிறோன்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரில. இது மேலே பஸ்ஸு ஏறுது. காய்ஸ் இப்போ திரும்பணும். ஸோ அது மெதுவாக தான் திரும்பணும். நம்ம 100லேயே திரும்புவோம். ஏன்னா கேட்போம் நம்ம பஸ் விட்டுட்டேன் சரி அப்போ எப்படி இடிச்சுட்டே திரும்புகிறோமா. ஆயில் டேங்க் இடித்து தப்பிச்சாச்சு. நல்ல இடித்தா அவன் லைஃப் குறையாமல் நம்ம பஸ் லைஃப் தான் லைஃப் குறையுது. அதனால் நம்ம போய் பஸ்ஸே இடிக்க போகிறேன். அந்த பஸ்ஸை தூக்கி ஏரில் மிதக்க விட போகிறேன். வாங்க ஆறு நடிச்சு விட மாட்டேங்கிற இடிச்சு விட்டாச்சு. வண்டி எங்கே தாண்டி அங்கிட்டு போயிட்டான். என்ன மேஜிக்னே தெரியல. ஐயோ காரேன் தட்டி விட்டாச்சு. இஞ்சியா போ. லாரி மேலே ஏற போகிறான். விட்டு 2 வண்டியை ஓரசி விட்டுருக்கோம். வழியோடுங்க லைட்டை எப்படி ஃப்ளாஷ் பண்ணால் கூட ஒரு நகர மாட்டேங்கிறாங்க கைஸ். வண்டி 150 கிட்ட வரப்போகுது. தொட்டுருச்சு. பரவாயில்ல, முக்காசி செஞ்சுரி அடிச்சாச்சு. 200 அடித்தா 2 செஞ்சுரி கன்ஃபார்ம் ஆகிரும். வருமானு தெரில. 200 விட்டுட்டேன் கைஸ். ஐயோ போச்சு. எப்படி நம்ம பஸ்லாம் கவுர் ஆகுது. பஸ்ஸுக்கு முன்னாடி போகிறவன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரில. பஸ்ஸோட லைஃப் குறைய ஸ்பீடும் குறைஞ்சிட்டே இருக்குது கைஸ். அப்போ 100ல் இருக்கும்போது 200 போகும்னு நினைக்கிறேன். தெரில. நல்லா ஃபுல் ஸ்பீடாக போயிட்டுருக்கு பஸ்ஸு. அப்பப்போ இந்த மழை வர போகுது. நம்ம பஸ்ஸை துண்டாக ஓட விட்டு பார்க்கலாம் எப்படி தரமாக போகுது கைஸ். விட்டா அவ்வளோதான். நம்ம இங்கிலீஷ் போய் விட்டு வச்சுருவோம். எல்லாம் ஒரு ஸ்பீட் லிமிட்டோட போகிறாங்க. நம்ம மட்டும் 161 போயிட்டுருக்கோம். 62 மாறிடுச்சு. காரக்காரன் நம்ம மேலே தண்ணி எடுத்து விட்றோம். விட்டாச்சு. மேலே ஆயில் டேங்கே 2 தடவை பார்த்தாச்சு. ஐயோ தள்ளி விட்றான் கைஸ். அனுப்பிச்சாச்சு. நம்மெல்லாம் யார் கையிலும் பிடிக்க முடியல. பட் ஆனால் அப்புறமா ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க போர் அடிக்குது. இங்கேக்குள்ள க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணிவிட்டால் அது பாட்டுக்கு போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேணுங்கிறப்ப 3 ஹாரனில் ஏதாச்சும் ஒன்று அடிச்சுக்கலாம். ஹெட்லைட் ஆன் பண்ணிக்கலாம். மழை பெய்கிற நேரத்துக்கு இதை போட்டுக்கலாம். மழை பெய்யுது, நடு ரோட்டில் பஸ் நிறுத்தி டான்ஸ் ஆடலாம்னு நான் நினைக்கிறேன். அவங்க இந்த பஸ்ஸை பிளாக் பண்ணி வாங்க எல்லா வண்டியும் மறைச்சிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கலாம் கைஸ். டான்ஸ் ஆட போகிறேன் கைஸ். நம்ம ரோட்டில் 5 கிலோமீட்டர் வருமா வண்டி. பஸ்ஸு ஃபஸ்ட் லேட் ஆகலாம் இருக்குது. இது டிரைவர் வாயா ஒன்றா குத்தாட்டம் போடுவோம். டான் 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 டான்.
டிரைவர் என்ன வாங்கினேன் என்னங்கண்ணே வர மாட்டேங்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். நம்ம வண்டியில் மட்டும் ஆகிட்டுன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வாருங்க. மற்ற வண்டியில் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கிட்டு ஓடணும்னா ஆயில் தாங்க நிற்கும். நம்ம போகணும்னா மசாலா தெரிய ஆரம்பிச்சிடும், வண்டி போகாது. கைஸ் நம்ம இப்போ ரோடை பிளாக் பண்ணிடலாம்னு நினச்சா நல்லா இல்லை. பஸ் விட்டு இறங்கி மழையில் இந்த டிரைவர் குதிச்சு ஒன்றே சைடு போய் பார்ப்போம். போக முடியல. பரவாயில்ல கைஸ் சொல்கிறேன். யாராச்சும் வந்தால் நடு ரோட்டில் மறைச்சிட்டு டான்ஸ் ஆடலாம். ஆனால் இப்போதைக்கு இப்போ ஒரே ஒரு காரன் வரான். இங்கேருந்து குட்டாத்தில் போடுவாங்க, வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். ட்ரக்குன்னு நினைக்கிறேன். ஏவோட ஆடும்டாம்மா. என்ன கைஸ் மதிக்காமல் போகிறான். வாட வாங்கி ஐயோ நான் யாரும் தெரியாமல் மோதுறீங்க. இப்போ நம்ம பஸ் எடுத்துருவாங்க, என்ன ஏற மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸு ஈஸியாக ஏறுறதுக்கு ஒரு வழி இருக்குது, நான் காட்டுறேன். நம்ம எங்கே இருந்தாலும் பஸ்ஸுக்கு பிடிக்காமல் அப்படியே போகலாம். அது என்ன ஆகுதுன்னா டவுன் கொடுத்தா வந்துடலாம். ஈஸியாக நாளைக்கு நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி வாங்க கைஸ் ஆரம்பிக்கலாம். ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி என்னாச்சுன்னு தெரில, 80 தாண்ட மாட்டேங்குது. வந்துருச்சு 90, கரெக்டாக 100 தாண்டுது கைஸ். அப்போ அது மாதிரி 150 போகுமான்றது தெரில. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லொக்கேஷன் கிட்ட நெருங்கியாச்சுன்னு நினைக்கிறேன், வாங்க நம்ம பார்த்துடலாம். கிட்ட வரல ஃப்ரெண்ட்ஸ். கைஸ் பஸ்ஸெல்லாம் ரொம்ப அடிச்சு விடுங்க நெளிஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள் நம்ம கண்ணாடி நான் நம்ம பண்ணிட்டேன். இன்ச் ஷேப்பில் சைடில் பூந்து பாருங்கள் கிங்காக இருக்கேன். ஏதாச்சும் ஒரு வண்டியை தட்டிட்டு போனால் பஸ்ஸில் 57 தான் லைஃபே இருக்குது. பஸ்ஸு டிஸ்கோ டான்ஸ் ஆடாக்கிறேன் கைஸ். நீங்கள் எங்கேயாச்சும் டூருக்கு போகணும்னா அம்மா பஸ்ஸை கூப்பிடுங்க, அசால்ட்டாக வந்து டிஸ்கோ டான்ஸ் ஆடி நீங்கள் உள்ளே ஆடுறது தெரியாமல் வெளியிலே ஆடிட்டே போகலாம் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது ஆடுறத நம்ம கேமராவில் பார்க்கலாம், கீழே சாயுதா இல்லையான்னு. ஓ நோ கைஸ், வண்டி டிஸ்கோ டான்ஸ் தான் கன்ஃபார்ம் ஆடுது. பாருங்கள் எப்படி சாயுதுன்ட்டு. பரவாயில்ல, இந்த ஃபியூச்சர் என்ன எனக்கு கேம் பிடிச்சிருக்கு. நல்லா பயங்கரமாக ஐயோ ஆடிட்டு முன்னாடி வந்திய கவனிக்கல கைஸ். போய் இடிச்சா போய் லொக்கேஷனை திருப்பி விட்டான் டைரக்ஷனை. இந்த கார் எப்படி ஆடிட்டு தப்பிச்சாச்சா கார்கிட்ட இருந்து. நம்ம யாருமே நம்ம தப்பிக்கவே முடியாது. ஏதாச்சும் கார் அடிக்கணும்னு தோணுது, வாங்க போய் ஒன்று தட்டி இடிக்கலாம். காரை மட்டும்தான் இடிக்கணும் கைஸ். எங்கே கார் கணக்கே தெரில. இந்த ஒரு கார் போகுது கைஸ். டோல்கேட்டு தூக்கி எடுத்து இந்த ஐயோ டோல்கேட்டு விட்டாச்சு கைஸ். பரவாயில்ல தப்பிச்சாச்சு. ஐயோ மாட்டிட்டாச்சு. மாற்றி விட்டான் டோல்கேட்டை கைஸ். இவன் டோல்கேட்டை மாற்றி விட்டான். ஐயோ நம்மளுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா தப்பிக்கிறாங்களே. அந்த லாரிக்காரனை சும்மா விடக்கூடாது கைஸ். என்னமோ ஒரு ப்ரைவேட் பஸ் வருது, இங்கே நான் தான் பஸ்ஸுக்கு. இங்கே நீ மதிக்க போகிறோம் அப்போ அவனை இடிச்சாச்சு. டோல்கேட்டில் விட்டான்டா. இடித்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கோங்க கைஸ். என்ன பண்ணுவோன்னு தெரில. வாங்க ஒன்வேக்குள்ளே போகலாம் கைஸ். ஒன்வேக்குள்ளே போயிட்டுருக்கோம் கைஸ். திருப்பி நம்மளே இருக்கு எங்கிட்டு திரும்பன்னு தெரில.
பஸ்ஸோட லைஃபே 44 தான் இருக்குது. ஹார்ட் அவனுக்குள்ள பிங்க் ஆக மாதிரி எனக்கு தெரியுது. நேருக்கு நேரம் ஒரு பஸ்ஸை மோத போகிறோம். மோதியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் 2 பஸ்ஸுமே தூக்கி போட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்மையில போயிட்டுருக்கான். நம்மளே எனக்கு எங்கிட்ட வரும்னு தெரியல காய்ஸ். விட்டு நாள் ஏறி பார்ப்போம். வாங்கியாச்சு. வாய்ப்பு இல்லை காய்ஸ். தப்பி தவிர எங்கிட்ட கிட்ட வந்து மாற்றிக்கிட்டேன். இன்னும் நம்ம முக்கால்வாசி தூரம் கடக்கணும் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாண்டு கிட்ட இறங்கியாச்சு. வர போகிறோம். நம்ம இப்போ இருக்கிற இடம் ஹைவேஸாக இருக்கும். ஆனால் அவங்க திருப்பி வச்சு கொடுக்கும்போது வேறு இடத்துல வச்சு கொடுப்பாங்க. லோட் ஆகுறதுக்கே லேட் ஆகுது காய்ஸ். லோட் ஆக மாட்டேங்குது காய்ஸ். ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரில காய்ஸ். வந்துடும். ஆனால் பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறான். வந்துச்சு கைஸ். பாருங்க நம்ம லொக்கேஷன் வந்தாச்சு. ஒன்வேல இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும் தான் இப்போ போகிறது. டக்குன்னு பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிட்டு இதோட முடிச்சு வைப்பர் அப்போ வந்து அங்கே வச்சுருக்கோம். கடைசி மேப்புன்னு நினைக்கிறேன் கைஸ். பஸ்ஸோட சைடு மிரர்லாம் பாருங்கள் எப்படி உடஞ்சி வச்சுருக்கேன்ட்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸை விட்டு இறங்கி சுத்தம் பண்ணி பார்த்துடலாம். பஸ் நீட்டாக இருக்கா இல்லை அழுக்காக இருக்குன்ட்டு. வண்டியும் 40% லைஃப் இருக்குன்னா 74 தாண்ட மாட்டேங்குது. நானும் மாங்கு கொடுக்குறேன், ஏற மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னே தெரில. பாலை இறங்கும் போதாச்சும் ஸ்பீடு இருக்குமான்னு பார்ப்போம். எப்பாடா இறங்கும்போது ஏறுது கைஸ். இறங்கும்போது ஏறிடுச்சுன்னா திரும்பி இறங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். 85 தொட்டுச்சு. திருப்பி இறங்க ஆரம்பிக்குது கைஸ். இல்லை அப்படியே 80. ஆமாம் கைஸ். மெதுவாக இறங்குது. ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்பீடில் போகவே முடியல இந்த கேமில். அதாவது லைஃப் பஸ்ஸு வந்து அடிபட்டுச்சுன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்பீடில் போக முடியாது. திரும்பவும் நீங்கள் வெளியே வந்து ரிப்பேர் கொடுத்து ஃப்ரீ வேணும்னா நீங்கள் ஃப்ரீயாக ஒரு 3 ஆடு பார்த்தா தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இல்லாட்டி நீங்கள் காசு கட்டி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த கேமில் பஸ்ஸோட ஃபுல் ஸ்பீடை செக் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்பீடை செக் பண்ணலான்ட்டு ஏறி முடித்தாலுமே நிறையா வண்டியெல்லாம் முன்னாடி வந்து நம்மளால் செக் பண்ணிடுது. திரும்பணும்னு போட்டிருக்கு. எந்த கட்டுன்னு தெரில. பரவாயில்ல, கட்டை கண்டுபிடிச்சி திரும்பியாச்சு காய்ஸ். இப்போ இடிக்காமல் போனாவே உண்டு. ஏன்னா லைஃப் ஏற்கனவே 40 இருக்குது. அப்புறம் 70 தாண்டாது ஸ்பீடு. பாருங்கள், அப்போ அதெல்லாம் அசால்ட்டாக எல்லா காரையும் ஓவர்டேக் கிடச்சா. இப்போ முன்னாடி போகிறவனா கூட ஓவர்டேக் அடிக்க முடியல. க்ரூஸ் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தாலும் 74 தாண்டல. குறையாத ஃப்ரெண்ட்ஸ் குறையுது ஏறுது, குறையுது ஏறுது, இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டு இன்னொரு 200 மீட்ரு 300 மீட்ரு கிட்ட தான் வரும். ஸோ அதையும் நம்ம கடந்துடலாம். ஸோ காய்ஸ், 2 கார் ஒரே மாதிரி போகுது. எனக்கு இதை பார்க்கும்போது எம்ஜி கமட் கார் மாதிரி தெரியுது. அதே கார் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேமில் டொயோட்டா ஃபார்ச்சுனர் கார் பார்க்கலாம், இனோவா கிறிஸ்டா கார் பார்க்கலாம். இந்த 2 கார் போக இந்த இன்னொரு மஞ்சள் கலர் எம்ஜி கமட் கார் கிடைக்கிது. ஆனால் நம்மளால் ஓட்ட முடியாது இந்த பஸ் மட்டும்தான். மற்றது நீங்கள் ஓட்டணுன்னா நீங்கள் கேரேஜில் போய் புது கார் தான் வாங்கணும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நெருங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி மேப் இதனால் லோடாக இப்போ தான் வந்துருந்துச்சு. ஸோ எஸ், முடிக்க போகிறோம். பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. இன்னும் ஓவர் டக்குன்னு அடிச்சிச்சுன்னா நம்ம அப்பா மாதிரி வேகமாக போயிடலாம் கைஸ். என்ன இந்த பஸ்ஸு காணோன்னு ஏதாச்சும் ஆயிடுது. எங்கோ போய் விட்டேன், அதுலேருந்து இப்படி மக்கார் பண்ண ஆரம்பிக்குது. எங்கேயும் விடல ஃப்ரெண்ட்ஸ். 2-3 காரில் போய் முட்டுன்னு இடிச்சுக்கிட்டே இருந்தான். இப்படி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கொஞ்சம் ஓட்டும் போது சேஃபாக ஓட்டுங்க. இந்த பஸ்ஸு மட்டும் இல்லை,
ரியலில் ஓட்டும் போது கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க. கவுந்துச்சு கைஸ். ஒன்றுக்குள்ள வந்துட்டேன். பரவாயில்ல, இதில் ஏறி திரும்ப முடியுது. ரியலில் ஓட்டும் போது நீங்கள் கொஞ்சம் சேஃபாக தான் ஊட்டியாகணும். ஸோ கைஸ், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர போகிறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு மொட்டை மாடியெலாம் கட்டி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. ஃபுல் ஸ்பீடில் பஸ் ஸ்டாண்டு மேலே எடுத்து வந்தாச்சு. நம்ம பஸ் எங்கே நிறுத்தணும்னு போட்டிருப்பாங்க, காமிக்கலை. சுத்த சொல்லுது பஸ் ஸ்டாண்டேவும். இந்தா போட்டிருக்காங்க கைஸ், பார்த்துட்டேன். இப்போ பஸ்ஸுக்கு என்னென்னா நம்ம கரெக்டாக போய் நிறுத்திடலாம். ஃபுல் வியூ வச்சுக்குவோம். கரெக்டாக போய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. இதே வீடியோ இன்னொரு தடவை போடுங்கன்னு. நாங்கள் வேறு வீடியோ எடிட் பண்ணி நாங்கள் எல்லாம் நீட்டாக போடுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.